உலக நாடுகள் எல்லாத்துக்கும் வரி போட்டு முடிச்சுட்டு தன்னுடைய சொந்த நாட்டு மக்கள்கிட்ட பிச்சை கேட்டு நிற்கிறாரு ட்ரம்ப். அப்படி ட்ரம்ப் ஏந்தி இருக்கக்கூடிய அந்த தட்டில் விழக்கூடிய பிச்சை எவ்வளவு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஈரானில் நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கையெறி குண்டு தாக்குதலில் 13 பேர் இறந்து போயிருக்காங்க. இதில் ஒரு குழந்தை உட்பட தொடர்ச்சியாக ஈரான் மக்கள் எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிறது தொடர்பான செய்தியை பார்க்க போகிறோம். இதை யார் செஞ்சாங்க அப்படிங்கிற விவரத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கலாம். கத்தார் யூரோப்பை இப்போ மிரட்டி விட்டுருக்கு. எண்ணெய் சப்ளை எல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு கத்தார் இப்போ யூரோப்பை மிரட்டி இருக்கிறதுனால யூரோப்பு இப்போ அமெரிக்கா கிட்ட போய் நின்றுருக்காங்க. அப்படி என்ன ஊர்சலா பேச போகிறாரு ட்ரம்ப்பு கிட்ட அப்படிங்கிற விவரம் இதோடு சேர்த்து மாலத்தீவு இப்போது இந்தியா கிட்ட சரண்டராக இருக்குது அப்படிங்கிற செய்தி. பிரதமர் நரேந்திர மோடி அங்கே நேரடியாக விசிட் பண்ணி என்ன விஷயத்தை சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்காரு, எதனால் மாலத்தீவு இந்தியாவோட மறுபடியும் நட்பு உறவு கொண்டிருக்கு அப்படிங்கிறது ரிலேட்டடான டீட்டெயில் ரிப்போர்ட்டையும் ரஷ்யாவில் நடந்திருக்கக்கூடிய சில சிறப்பான சம்பவங்களையும் சேர்த்து வச்சு பார்க்க போகிறோம். அது எல்லாத்தையும் தாண்டி இந்தியாவினுடைய இராணுவ தளபதி புதிதாக ஒரு 3 விஷயங்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அது தொடர்பான விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. அமெரிக்காவில் 36.7 ட்ரில்லியன் அளவிற்கு கடன் சுமை இருக்குது. தவிர தன்னுடைய கடன் பத்திரத்தை எல்லா சீனாவும் ஜப்பானும் வித்துட்டாங்கன்னா அமெரிக்கா திவால் ஆயிரும். டாலருடைய மதிப்புங்கிறது கம்மியாயிரும். டீடாலரைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தேறுவதற்கான வாய்ப்பு அடுத்த 10 அல்லது 15 ஆண்டுகளில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் சொந்த நாட்டு மக்கள்கிட்ட போய் ட்ரம்ப் பிச்சை கேட்குறாரு. நீங்கள் ஜிபே மற்ற விஷயங்கள் இப்போ நம்ம ஊரில் எப்படி நெட்டில் நெட் டிரான்சாக்ஷன் ஜிபே மாதிரி இருக்கோ அதே மாதிரி அவங்கக்கிட்ட மக்கள்கிட்ட கேட்குறாரு. அமெரிக்கா கடன் பட்டிருக்கு, நீங்கள் உங்கள் வசதியாக இருக்கிறவங்க அமெரிக்காவினுடைய கடன் சுமையாக குறைக்கிறதுக்கு நீங்கள் நிதி உதவி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. சொந்த நாட்டு மக்கள்கிட்ட இப்படி கேட்குறது ஒன்றும் தப்பா அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே வரி உள்ளிட்ட விஷயங்கள்னால அமெரிக்க மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய இந்த முழுக்க கையேந்தி பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிலை தான். அந்த அளவுக்கு ட்ரம்ப் தள்ளப்பட்டு இருக்கிறார். அப்படிங்கும்போது மக்களும் வருத்தத்தில் தான் இருக்காங்க அமெரிக்காவில். அது மட்டும் இல்லை, இந்தியர்களை பணியை அமர்த்தக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயத்தினால மைக்ரோசாஃப்ட் உள்ளிட்ட நிறுவனங்கள் எல்லாமே ஏமாற்றத்தில் இருக்குதுன்னு சொல்லப்படுது. காரணம் என்னென்னா மைக்ரோசாஃப்டே இங்கே சேஃபஸ்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான டேட்டாஸ் எல்லாமே திருடப்பட்டிருக்கு. அமெரிக்காவே போன வாரம் ஹேக்கிங்கால் ஸ்தம்பிச்சது அப்படிங்கிற ஒரு செய்தி. இப்படிப்பட்ட நிலையில் இந்தியர்களுடைய பிரெயின் அப்படிங்கிறது அமெரிக்கர்களுக்கு தேவையில்லை அப்படின்னு ட்ரம்ப் முடிவெடுத்திருக்காரு. இது அமெரிக்காவை ஒரு பால்படுத்தக்கூடிய ஒரு செயல் தான் அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸும் சரி அமெரிக்கர்களே இதே மாதிரியான விமர்சனங்களை தான் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பாரிஸ் கால்நடை ஒப்பந்தத்தில் சில முக்கியமான விஷயங்களை அவங்க பதிவு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு யூரோப் சைடுக்கு நாங்கள் இனிமேல் எரிபொருள் சப்ளை செய்ய மாட்டோம் அப்படின்னு கத்தார் புதியதொரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. கத்தாருடைய இந்த அறிவிப்பை பார்த்து உண்மையிலேயே அமெரிக்காவும் ஷாக் ஆகிடுச்சு, யூரோப்பும் ஷாக் ஆகிடுச்சு. யூரோப்பில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய அந்த 27 நாடுகளும் கத்தார்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய எரிபொருளை நம்பி தான் இருக்காங்க. காரணம் என்னென்னா ஒபெக் ப்ளஸ் நாடுகள், இதில் ரஷ்யா கிட்ட இருந்து யூரோப் வாங்க மாட்டாங்க, ஈரான் கிட்ட இருந்து வாங்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் மீதி இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட இருந்து தான் வாங்கணும். அதில் சவுதி அரேபியா, கத்தார் உள்ளிட்ட நாடுகள் தான் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடுகள். இப்படிப்பட்ட நிலையில் இப்போ இவங்களும் எரிபொருளை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னாடி இந்த பாரிஸ் கால்நடை ஒப்பந்தம் தான் இருக்குது. ஸோ நீங்கள் சில விஷயங்களை செய்யாமல் இருக்கும்போது நாங்கள் எதுக்கு உனக்கு எரிபொருள் சப்ளை பண்ணணும், எங்களுக்கு சாதகமான விஷயங்களை செய்யாத போது நான் எதுக்கு உனக்கு எரிபொருள் சப்ளை பண்ணணும்னு கத்தார் கேட்கக்கூடிய நியாயமான கேள்விகளுக்கு யூரோப் இன்னும் கூடிய விரைவில் பதில் சொல்லும்னு சொல்கிறாங்க. யூரோப்பினுடைய மிக முக்கியமான தலைவர் ஊர்சுலா அவர்கள் டைரெக்டாக அமெரிக்காவுக்கு போய் ட்ரம்ப்பை சந்தித்து வரி தொடர்பான விஷயங்கள், இல்லாட்டி 30% யூரோப்புக்கு வரி ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து, ஸோ அதை குறைக்கணும் அப்படிங்கிறது ரிலேட்டடான விஷயங்களையும் பேசுவதற்கு போகும்போது இந்த விஷயத்தை பற்றியும் பேச போகிறாங்கங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஹல்க் ஹோகன் இந்த நபர் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வயசு 71, ஆனால் அவர் உயிரோடல இறந்து போயிட்டார். ஆனால் 80s 90s கிட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் WWE பார்ப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆட்டினாலும் சரி டிவியில் பொதுதோடு அந்த செய்திகள் தான் ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த நிகழ்ச்சி தான் ஓடும். அதை வச்சு கார்டு விளையாடக்கூடிய நிகழ்வுகள்லாம் அரங்கேறும். அப்படி இந்த WWE ரொம்ப முக்கியமான ஒரு நபர், ட்ரம்ப்பினுடைய ஃப்ரெண்டு. ட்ரம்ப் இப்போது
ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து இந்த ஹல்க்குங்கிற அப்படின்னு நபர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து இவருடைய பிரச்சாரமும் அந்த இடத்துல பயன்பட்டது. எப்படி எலான் மஸ்க் வந்து பண உதவி கொடுத்து ட்ரம்ப்பை ஜெயிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரோ, வீடு வீடாக போய் மக்களுக்கு வந்து அவங்களுக்கு பணம் விழுந்திருக்கு, லாட்ரி சீட்டு விழுந்திருக்குன்னு சொல்லி மக்கள்கிட்ட கொடுத்து ட்ரம்ப்பை ஜெயிக்க வச்சாரோ, அது மாதிரி இந்த ஹல்க் அப்படிங்கிற நபரும் பிரச்சார மேடைகளில் தோன்றி அமெரிக்க மக்களுடைய கவனத்தை ஈர்த்தார். ஸோ அப்படிப்பட்ட நபர் வந்து இறந்து போயிட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வருந்தத்தக்கது தான். எலான் மஸ்கை மறுபடியும் வந்து பெருமை பொங்க பேசியிருக்கிறாரு ட்ரம்ப்பு. எலான் மஸ்க் வந்து அவருடைய கம்பெனி செழிப்பாக இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து வளர்ந்தார் அப்படின்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரமும் வளரும், கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி மிரட்டினார்ல, அதில் ட்ரம்ப் வந்து கவிழ்ந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்களும் இப்போ ட்விட்டரில் பேசுபொருளாக மாறி இருக்கு. சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் யாருக்கும் இடையில, இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையில அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா பெரிய அளவிலான ஒரு டீல்லாம் கிடையாது. நம்ம லட்சத்தீவுக்கு போய் நம்முடைய மோடி அவர்கள் ஃபோட்டோஷூட் எடுத்தது போக மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு கசந்து போனது தொடர்பான செய்தி பேசுபொருளாக மாறிச்சு. மாலத்தீவு சீனாவின் பக்கம் சாஞ்சிச்சு. அதற்கு பிறகு சீனா பெரிய அளவில் மாலத்தீவுக்கு சப்போர்ட் பண்ணலைங்கிறத மாலத்தீவு உணர்ந்தாங்க. மாலத்தீவினுடைய சுற்றுலாவுக்கு பெரிய அளவில் அவங்க நம்பி இருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை தான். ஸோ இப்படிப்பட்ட நிலையெல்லாம் வந்து மறுபடியும் உறவை புதுப்பித்து கொள்வதற்கான வாய்ப்பை மொய்சு ஏற்படுத்திக்கிட்டாரு. அந்த வகையில் பிரதமர் நரேந்திர மோடியை அங்கே கூப்பிட்டு பேசினாங்க, விருந்து வச்சாங்க. அதற்கு பிறகு மொய்சு அவர்களுக்கு இப்போ 4850 கோடி ரூபாய் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு மாலத்தீவுக்கு இந்தியா சார்பாக. இது வந்து சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் சொல்கிறாங்க. கடல் சார்ந்த ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக இருக்குங்கிறாங்க. முதற்கட்ட தகவல் அடிப்படையில் மாலத்தீவு இந்தியாவின் பக்கம் சாய்ந்திருக்கிறது. இந்தியாவுடன் நட்பு மறுபடியும் வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கிறதுங்கிற செய்தி. இது ஆரோக்கியமான ஒரு விஷயம்தான். சரி பிரசாத், இந்த தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில பஞ்சாயத்தாச்சே, எல்லாரும் வந்து சோழ பேரரசு உருவாக்கிய ஒரு கோயிலை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கன்னா நிறையா பேர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு மிக்க நன்றி. அப்படிப்பட்ட இடத்துல வந்து மறுபடியும் 3வது நாளாக தொடர்ச்சியாக போர் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த போரை நிறுத்துறதுக்கு யாராவது உதவி செய்வாங்களான்னு கேட்டால் வேறு யாரும் வராதிங்க, 2 நாடுகளில் பேச்சு முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க 2 நாடுகளுமே. இருந்தாலும் மலேசியா வந்து இப்போது அந்த பிரச்சனையை வந்து முடிச்சு வைக்கிறதுக்கு முன் வர்றாங்க. தாய்லாந்து தான் விடாப்பிடியாக இருக்கே தவிர கம்போடியா வந்து பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதை வந்து இந்த சீஸ் ஃபயர் ரிலேட்டடான டீலை வந்து தாய்லாந்து மறுத்துட்டாங்க. ஏன்னா தாய்லாந்து வந்து மிலிட்ரி சப்போர்ட்டுங்கிறது அவங்கள்ட்ட நிறையா இருக்குது, F-16 விமானங்கள் இருக்குது. அதை வச்சு கம்போடியாவை ஆட்டம் காண வைக்கணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணுறாங்க. இப்படியே இது போர் போயிட்டே இருந்தது அப்படின்னா கம்போடியா வேற்று நாட்டினுடைய துணையை வந்து நாட வேண்டிய தேவை வரும். அப்படி வரும்போது அவங்களுக்கு சைனா வந்து கை கொடுக்கும். சைனா கை கொடுத்து உதவுச்சு அப்படின்னா தாய்லாந்துக்கு அமெரிக்கா பின்புலமாக இருந்து உதவி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. தென்னமரத்துக்கு ஒரு குத்து, பனைமரத்துக்கு ஒரு குத்து, இதுதான் வந்து பாகிஸ்தானுடைய நடைமுறை. அந்த நாட்டினுடைய இராணுவ தளபதி நேரடியாக சைனாவுக்கு போய் சைனாவோட ஒப்பந்தத்தை புதுப்பிச்சிருக்காரு. இப்படிப்பட்ட நிலையில் வந்து அமெரிக்கா வந்து பாகிஸ்தான் மேலே கோபமாக இருக்காங்க. இருந்தாலும் பாகிஸ்தானோடு ஏற்கனவே பேசப்பட்டதன் அடிப்படையில் புதியதொரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கும் இப்போ அமெரிக்கா முன் வந்திருக்கு. எது எப்படியாக இருந்தாலும் ஏஷியன் காண்டினென்ட்டில் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது பாகிஸ்தான் தான். இந்தியாவை மிரட்டுறதுக்கு சீனாவுக்கு பாகிஸ்தான் தேவை. அதே நேரத்தில் முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள பண ரிலேட்டடாக உதவி செஞ்சு இல்லை இராணுவ ரிலேட்டடாக மிடில் ஈஸ்ட்டை கட்டுப்படுத்துறதுக்கு பாகிஸ்தானுடைய உதவி அமெரிக்காவுக்கு தேவை. ஸோ இந்த 2 நாடுகளுக்கும் லாபம் இருக்கிறதுனால பாகிஸ்தான் வந்து அவங்களுக்கான ஒரு பகடைக்காய் தான். ஈரானில் ஒரு 13 பேர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கையேறி குண்டுகள் வீசி இந்த கொலை நடந்திருக்கு. எதனால் இப்படி ஒரு தாக்குதல் நடந்தது, இதுக்கு பின்னாடி இஸ்ரேல் இருப்பாங்களோ அப்படின்னு நிறையா பேர் சொன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கிறது பாகிஸ்தான். பாகிஸ்தானை சேர்ந்த ஜெய்ஷ் அல் அதீஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு வந்து மக்களை கொலை செய்வதற்கு பெரும் திட்டம் தீட்டி அதில் அவங்க சக்ஸஸ் அடைஞ்சதாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இறந்து போனது ஒரு குழந்தை உட்பட அவங்களுடைய தாய் உட்பட மொத்தம் 13 பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட தாக்குதலை நிகழ்த்தி இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு கடுமையான கண்டனங்களை மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஈரான் தெரிவிச்சிருக்கு. புட்டினுடைய படைபலம் என்ன அப்படிங்கிறத காட்டுறதுக்கு அவர் பெரிய அளவில் ட்ரை பண்ணியிருக்காரு. அதில் ஒரு பகுதியாக பசிபிக்கு, ஆர்டிக்கு, பால்டிக்கு, அதோடு சேர்த்து காஷ்மீர், இந்த 4 கடல் பகுதியிலையும் தன்னுடைய நீர்மூழ்கி கப்பல் உட்பட 135க்கும் மேற்பட்ட வார்ஷிப்பு, ஏரோப்ளைன்ஸ், வார்பிளைன்ஸ் உள்ளிட்ட விஷயங்களையும் களமிறக்கியிருக்காரு. ஈரானோடு அவங்க கூட்டு இராணுவ பயிற்சி செஞ்சதோடு மட்டுமல்லாமல் இப்போ 4 கடற்பகுதியிலையும் தன்னுடைய படைபலத்தை கொண்டு வந்து ரஷ்யா நிறுத்தியிருக்கு. அப்படின்னா
உக்ரைனுக்கு வந்து ஒரு பெரிய எச்சரிக்கை. இதுக்கு மேலே நீ ஏதாவது பண்ண அப்படின்னா எவ்வளோ பெரிய படைபலம் இருக்கு பாரு, நான் வந்து ஆரம்பித்தேன் அப்படின்னா இன்னும் இப்போ ஆரம்பிக்கவே இல்லையா அப்படின்னு கேட்டால், உக்ரைன் மீதான போரை வந்து ரஷ்ய அதிபர் புட்டின் ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் தான் சொல்கிறாரே தவிர வார்னு அவர் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வந்து ரஷ்ய அதிபர் புட்டின் இவ்வளவு பெரிய மிரட்டலை வந்து அமெரிக்காவுக்கும் விடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ ரஷ்யா முழுக்க வந்து உக்ரைனில் பாதி நிலத்தை கைப்பற்றிருச்சு, மீதி பாதி நிலம் தான் இருக்குது. அதையாவது வந்து வச்சுக்கிட்டு உக்ரைனுடைய அதிபர் நாடாளுவதற்கு தகுதியுடைய நபராக தன்னை மாற்றிக்கணும் அப்படின்னு ரஷ்யா கடைசி எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. 5000 டன் எடை இருக்கக்கூடிய ஒரு கடற்படைக்கு சொந்தமான ஒரு கப்பல் ஒன்றை வடகொரியா ரெடி பண்ணியிருக்காங்க. அதை ரஷ்யாவுக்கு வந்து அன்பளிப்பாக கொடுக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. வடகொரியா வந்து ரஷ்யா மீது ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய நாடு. நான் இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். வடகொரியாவினுடைய அதிபர் கிம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கோர்ட்டை வந்து எடுக்கும்போது ஒரு வீடியோவில் அவருடைய அந்த கோர்ட்டினுடைய ஒரு சிறு பகுதி வந்து தரையில் பட்டுச்சு. உடனே பதறி அடித்த காவல்துறை அந்த அதிகாரிகள் வந்து பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வேகமாக வந்து அவரை சேவ் பண்ணுறாங்க. நம்ம தான் இங்கே நினச்சிக்கிட்டு இருக்கோம் வடகொரியாவில் இருக்கக்கூடிய அதிபர் அங்கே நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ரொம்ப துரோகம் செய்கிறார் அப்படி இப்படின்னு. ஆனால் அந்த நாட்டை வந்து பேணி பாதுகாத்து நல்ல முறையில் வழிநடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவராக தான் கிம்மை வந்து பார்க்க முடியுது. இது அங்கேருந்து போயிட்டு வந்திருக்கக்கூடிய டூரிஸ்ட்டு சில பேர் இருக்காங்க, அவங்க சில கட்டுரைகள் எழுதியிருக்காங்க, அதை வச்சு தான் நம்ம இதை சொல்கிறோம். ஸோ வடகொரியா ரொம்ப பாதுகாப்பற்ற ஒரு தேசம்லாம் இல்லை, சுற்றுலாவை வந்து வளர்க்குறதுக்கு அவங்க ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதில் அவங்க சக்சீட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தான் தகவல் கிடைச்சிருக்கு. உக்ரைனில் தொடர்ச்சியாக உள்நாட்டு கலவரம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது. ஜெலன்ஸ்கி உள்ளிட்ட அதிகாரிகள் வெளிநாடுகளில் இருந்து வாங்கியிருக்கக்கூடிய பணத்தை வச்சு தன்னுடைய செல்வாக்கை வளர்த்துக்கிறாங்க, தனக்கு தேவையான செல்வத்தை சேர்த்துக்கிறாங்கன்னு மக்கள் வந்து இப்போ புகார் எழுப்பி ஒரு பெரிய போராட்டம் ஒன்றை கடந்த 2 நாட்களாக நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாக இருக்குது. இன்னொரு புறம் வந்து ரஷ்யா வந்து இவ்வளவு பெரிய 4 கடற்பகுதிகளையும் தன்னுடைய இராணுவத்தை குவிக்கிறதுக்கு காரணமாக சொல்லப்படுறது பிரிட்டனுக்கு அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான அணு ஆயுதங்களை அனுப்பி வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல். ஸோ யூஎஸ்லேருந்து டேரெக்டாக ரஷ்யாவை அடிக்க முடியாது, பட் பிரிட்டன்லேருந்து டேரெக்டாக ரஷ்யா மீது அணு ஆயுதத்தை ஏவ முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வந்து அமெரிக்கா உருவாக்கியதாக ஒரு செய்தி வெளியாகிருக்கு. ஸோ இந்த செய்தி வெளியானதற்கு பிறகு தான் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து 4 கடற்பகுதிகளையுமே தன்னுடைய வார்ஷிப்பை எல்லாத்தையும் அனுப்பிச்சி வச்சிருக்காரு அப்படிங்கிற லேட்டஸ்ட் அப்டேட்டும் வெளியாயிருக்கு. உபேந்திர திவேதி இவர் யாருன்னா இந்தியாவினுடைய இராணுவ தளபதி. அவர் மிக முக்கியமான 3 பெயர்களை இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதில் ஒன்று வந்து ருத்ரா, 2வது பைரவ், 3வது திவ்யாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 பெயரை அவர் ஏன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா அடுத்த தலைமுறைக்கான ஆயுதங்களை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதாவது இயந்திரமயமாக்கப்பட்ட காலார்படை, கவசப்படை, அன்மேன்டு ஏரியல் சிஸ்டம் அப்படிங்கிறது, ஆர்ம்டு யூனிட் எல்லாத்தையுமே வந்து இந்த ருத்ரா படைக்கு கீழே நாங்கள் கொண்டு வர போகிறோம். அதே நேரத்தில் பைரவ் அப்படிங்கிற அந்த செக்டாருக்கு கீழே லைட் கமாண்டோ பட்டாலியன் அவங்கள வந்து வரிசைப்படுத்த போகிறோம். திவ்யாத்ரம் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் லாய்டர் முனிஷன் யூனிட், அதாவது பீரங்கி பேட்டரிகள் பொருந்திய ஒரு டீமை வந்து உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நார்மலான விஷயமா அப்படின்னு கேட்டால் இந்தியா வந்து அடுத்தடுத்து வந்து ஏகப்பட்ட சாதனைகளை படைப்பதற்கும் பாகிஸ்தானுடைய பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு தன்னை வலிமையான ஒரு இராணுவ கட்டமைப்பு உருவாக்குறதுக்கும் பெரிய அளவில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் தான் இது. அடுத்தடுத்து இந்திய இராணுவம் தன்னை கட்டமைத்து எதிரிகளை துவம்சமாக ஆக்குவதற்கான பெருமுயற்சி எடுக்கிறாங்க. இந்தியா அப்படின்னு வந்துட்டா இந்தியாவுக்கு தான் சப்போர்ட்டு அப்படின்னு வந்து நம்முடைய இந்தியர்கள் பெருமை பொங்க சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த நாட்டினுடைய சோறை தான் சாப்பிட்றோம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.